ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தில் உள்ள 12 கட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கிரகங்கள் இருந்தால் இவர்களால் மற்றவர்கள் பயன்பெறுவார்கள், இவர்கள் சாதனை பண்ணி மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் இவங்க தனி நடை போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்தந்த கட்டங்கள்லாம் கிரகம் இருந்ததுன்னா இவங்க பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்வாங்க, இவர்களால் குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு பயன் இல்லை அப்படின்லாம் சில பேர் சொல்லப்படுது. இந்த ஜாதகத்தை எதன் அடிப்படையில் இப்படியெல்லாம் பலன் சொல்கிறாங்க அப்படி ஒரு கேள்வி எழும். அப்படி பார்க்கும்போது ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தில் ஆரம்பித்து 12 கட்டங்களும் பார்த்திங்கனாலும் முக்கியமான காலகட்டங்கள் தான். 6, 8, 12 மறைவிடம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த 6, 8, 12 மறைவிடங்களாக இருந்து அது வலிமை இல்லாமல் போச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட சுப பலன்கள் இருக்குல்ல, அதை அனுபவிக்க முடியாமல் போயிடும். உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துல நல்லா இல்லைன்னு சொன்னிங்கன்னா அவங்கள நம்பி யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒருத்தங்களை வச்சு வேலை வாங்க முடியாது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும் சிரமமாக இருக்கும். 8ஆம் இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே தைரியமாக தாங்கி பிடிக்கிறது எதிர்கொள்ள முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, உடல் உறுப்புகளோட பலம் இருக்குது, மர்ம உறுப்புகளோட செயல்பாடுகள் இருக்குது, அது கெட்டு போயிடும். அதே போல் 12ஆம் இடம் சரியாக பலவீனமாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வராது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது. அதனால சொல்கிறோம் அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் எல்லா கட்டங்களும் முக்கியம்தான். இருந்தாலும் இந்த இடத்துல என்னென்னா சூரியனுடைய இயக்கத்தை வைத்து சூரியன் எந்தெந்த கட்டத்தில் இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம தமிழ் மாதங்களை பிரிச்சிருக்கோம். அதே போல் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் 6 மாதம் வடக்கு நோக்கி பயணிக்கும், இன்னொரு 6 மாதம் பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி பயணிக்கும். அப்போ பார்க்கும்போது கடக ராசியிலேருந்து தனுசு ராசி வரைக்கும் அந்த 6 மாத கால பயணம் இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும். அடுத்தது மகரத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கும். அப்போ இதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் நம்ம உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் 9 கிரகங்கள் இருக்கும். எப்படி தான் 9 கிரகங்களும் ஒன்று தனி வீட்டில் இருந்தால் கூட 3 கட்டம் ரிமைனிங் இருக்கும் இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா 12 கட்டமும் எப்படியும் ஃபில் ஆகாது. எப்படியும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் குறைந்தபட்சம் 2 கட்டங்களில் எல்லா கிரகமும் ஒரு இடத்துல இருந்து ராகுக்கு கேது மட்டும் 7ஆம் இடத்துல இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தது. 2 கட்டங்களில் கிரகம் இருக்கிறத ஆரம்பித்து அதிகபட்சமாக 9 கட்டங்கள் கிரகம் இருக்கிற வரைக்கும் ஜாதகத்தோட அமைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த வகையில் எப்படி கிளாசிஃபைடு பண்ணுறாங்கன்னா சூரியனுடைய தெற்கு நோக்கிய பயணம் இருக்கு இல்லையா, கடகத்தில் ஆரம்பித்து தனுசு வரைக்கும். அப்போ கடகத்திலேருந்து தனுசு வரைக்கும் பெரும்பாலான கிரகங்கள் 9 கிரகங்களும் அங்கே இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் குறைந்தபட்சம் 7க்கு மேற்பட்ட கிரகங்கள், அதில் பாதிக்கு மேற்பட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரகங்கள். இப்போது கடகராசிலேருந்து தனுசு ராசிக்குள்ளே மொத்தத்தில் 5 கிரகங்கள் முடிஞ்சிருச்சுன்னா இதை எப்படி எடுக்கிறாங்கன்னா தட்சிணாயனத்தில் அதிகம் இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்படி பார்க்கும்போது இவர்களுடைய ஜாதக அமைப்பில் இவங்களுக்கு என்ன பலன் இப்படியும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்களில் அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருக்கோ அந்தளவுக்கு வலிமை அப்படின்னு நினச்சிப்பாங்க. சில நேரங்களில் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறதுனால உணவு பற்றாக்குறை, பசி பஞ்சம் பட்டினி பார்க்குறதும் வந்திருக்குல்ல. அப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், சிலருக்கு அதிக குழந்தை இருக்கும். அப்போ அதிக குழந்தையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைய என்கிட்ட தத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு குழந்தை இல்லாதவங்க கேட்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எந்த பிள்ளையை கொடுக்கறதுன்னு அந்த காலத்தில் ஒரு யோசனை வருமா. அப்படி பார்க்கும்போது ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்தோன்னா தட்சிணாயனத்தில் அதிக கிரகங்கள் இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் கொடுத்துருங்க, ஏன்னா இது இந்த குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது, அதனால் நீங்கள் வேணால் தத்துக்கு இந்த பிள்ளையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே சமயத்தில் உத்தராயணத்தில் அதிக கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்குரிய குழந்தையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குழந்தைய நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த குழந்தை பிற்காலத்தில் குடும்பத்துக்கு நல்லா தாங்கி நிற்கும், உங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது ஒரு பொதுவான கருத்து தான். குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க நல்லவங்கன்னு எடுக்க முடியாது, குடும்பத்தை காப்பாற்றாமல் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறனால அவங்க கெட்டவங்கன்னு எடுக்க முடியாது. நிறைய பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சாதித்தவங்க பொதுநல மக்களுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்களாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எந்த சாதனையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் பெரிய அளவுக்கு சாதித்தவங்க பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு எந்த சாதனையும் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. இருந்தாலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இதை ஒரு அளவுகோலாக பார்த்துக்கணும். மகாபாரதத்தில் கூட பார்த்திங்கன்னா யுத்தத்தில் பீஷ்மர் இறந்து போட்டாலும் அவருடைய உயிர் போகாது இல்லையா. அப்போ மரணப்படுக்கையில் அம்பு படுக்கையில் படுத்துருக்கும்போது எல்லாரும் வணங்கும்போது சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், மார்கழி மாதம் தானே தட்சிணாயனத்தோட முடிஞ்சு உத்தராயணம் தொடங்கும்போது நான் இறந்தேன்னா நான் சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு ஒரு டைலாக் அதில் வரும். இதை குறியீடாக தான் மட்டும் பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் வெவ்வேறு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எடுத்தோடனே இது இங்கே இருக்குது, 8ஆம் அதிபதி இங்கே இருக்குது, 6ஆம் அதிபதி இங்கே இருக்குது, 4ஆம் அதிபதி இங்கே இருக்குது
அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த ஜாதகத்தோட வகைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ உதாரணமாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 கேந்திரங்களில் மட்டுமே சில இடங்களில் கிரகம் இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ராகுகேது விதிவிலக்காக வச்சுக்கலாம். ஏன்னா அது எப்போதுமே எங்கே இருக்கோ அதுலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கும். சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா திரிகோணத்திலே கிரகங்கள் இருக்கும். சில இதில் பார்த்திங்கன்னா பணபரஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உபயராசிகளில் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா சரராசிகளில் இருக்கும். எல்லாமே ஸ்திர ராசிகளில் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை பார்த்துட்டு தான் ஒரு பலனை சொல்லணும். இதில் ஒரு முக்கியமான பலன்கிறது சூரியனோட வடக்கு நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய ராசிகளான அப்போ என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா மகரம், அடுத்தது வந்து கும்பம், அடுத்தது மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த 6 ராசிகளில் அதிகப்படியான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எப்படியாவது சாதிச்சிடுவாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதே ஜாதகங்களை நிறைய விதமாக பிரிப்பாங்க. மொத்தம் உள்ள 12 கட்டங்களில் மேலே 6 கட்டங்கள் கீழே 6 கட்டங்கள்னு தனியாக பிரிச்சிடணும். அப்படி பிரிக்கும்போது கும்பத்தில் ஆரம்பித்து கடகம் வரைக்கும் மேலே உள்ள 6 கட்டம் வந்துடும். கீழே பார்க்கும்போது சிம்மத்தில் ஆரம்பித்து மகரம் வரைக்கும் 6 கட்டம் இருக்கும். இந்த 6 கட்டத்தை பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது வந்து சந்திர ஆதிக்கம் நிறைந்தது. ஏன்னா சந்திரனை வந்து ஒட்டி அப்படியே ரிவர்ஸில் 6 கட்டம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சூரியனை ஒட்டி இந்த பக்கம் ஒரு 6 கட்டம். அப்போ சூரிய ஆதிக்கம் சந்திர ஆதிக்கம்னு எடுப்பாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் மேலே இருக்கக்கூடிய 6 கட்டம் வந்து சக்தி பாகம், கீழே இருக்கக்கூடிய 6 கட்டம் வந்து சிவபாகம். இந்த பாகத்தில் எங்கே கிரகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ வந்து மேலே 6 கட்டங்களுக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு கிரகம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பெண் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். பெண் தன்மைங்கிறது ஒரு தாய்மை குணத்தை குறிக்கிது. இப்போ சில பேர் இடத்துல வேலைக்கு போனோம்னா நம்ம வந்தோம், வேலைக்கு போனோம், சம்பளம் வாங்கிட்டோம், போகணும் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா, உங்கள் வீட்டில் எத்தனை பேர், எப்படி சூழ்நிலை கழிக்கிறீங்க இப்படிலாம் கேட்டு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை எப்படி கவனிச்சுக்கிறாளோ, அடுத்தவர்கள் மேலே இறக்கப்படுவார்களோ, இது இருக்கிறது தாய்மை குணம். அதனால தான் சொல்லுவாங்க ஒரு தலைவனுக்கு வந்து பெண் தன்மை இருக்கணும். பெண் தன்மைங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற அந்த தன்மை கிடையாது. அந்த தாய்மை குணத்துக்காக இறக்கப்படக்கூடிய சுபாவம் அதிகமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதே போல் கீழே சிவபாகம்னு சொல்லக்கூடிய இந்த 6 கட்டங்களில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு வந்து ஆண் தன்மை அதிகமாக இருக்கும். ஆண் தன்மை அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து எதையும் தாங்கி பிடிக்கிறது. அதாவது அது வந்து பரிவு இரக்கம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போராட்டம் எதிர்கொள்கிறது, இடர்களை தாங்கி நிற்கக்கூடிய பக்குவம். இது ரெண்டும் அதிகமாக இருக்குங்கிற ஒரு தன்மையை புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் பல விதிகள் இருந்தால் கூட இந்த ஜாதகத்தின் வகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இதெல்லாம் பார்க்கணும். உத்தராயணத்தில் சூரியனுடைய பயணத்துக்குள்ளே கிரகங்கள் இருக்கா, தட்சிணாயனத்தில் சூரியனோட பயணங்களுக்குள்ள கிரகம் இருக்கா, கீழே வந்து சிவபாகத்தில் அதிகப்படியான கிரகம் இருக்கா, அதே போல் மேலே வந்து சக்தி பாகத்தில் அதிகமான கிரகங்கள் இருக்கா, அல்லது சரராசிகளில் அதிகமாக கிரகங்கள் இருக்கா, ஸ்திரராசிகளில் அதிக கிரகங்கள் இருக்கா, உபயராசிகளில் அதிக கிரகங்கள் இருக்கா, இதையெல்லாம் பார்த்துட்டு முதல்ல ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் ஜோதிடத்தை கணிக்கணுங்கிறதுனால ஒன்றுத்துக்கும் ஒரு பலன் இருக்குது. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா லக்கணத்துலேருந்து 4 கேந்திரங்கள்லையும் கிரகம் இருந்தால் கூட அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உபயலக்கணங்களுக்கு கூட பொருந்தும். ஸ்திரலக்கணமாகட்டும், சரலக்கணமாகட்டும், உபயலக்கணமாக இருக்கட்டும். இதை தான் வந்து நம்ம சதுர்கேந்திர ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஜோதிடத்தில் பல வகையான ஜாதக அணுகுமுறைகள் இருக்குது. இது ஒரு எளிமையான அணுகுமுறை. நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். இது நிறைய பேர் கேட்குறாங்க என்ன பயன், என்ன நோக்கம், இதுக்காக பிறந்தன்னு. அது நம்ம மனசில் தான் இருக்குது. ஜாதகத்தை பார்த்து யாரும் நம்ம லைஃப்பை மாற்றிக்க முடியாது. சில விஷயங்களை நம்ம புரிந்துக்கிட்டு பயணிக்கலாம். அதனால் உங்கள் ஜாதகத்தில் உத்தராயண பகுதியில் அதிக கிரகங்கள் இருக்கா, இல்லை தட்சிணாயன பகுதிகளில் அதிக கிரகங்கள் இருக்கான்னு பாருங்கள். சூரியனோட உத்தராயண பாதையில் வந்து அதிக கிரகங்கள் இருந்ததுன்னா உங்களால் வந்து உங்கள் குடும்பத்தை தாங்கி பிடிக்க முடியும். குடும்பத்தினர்களுக்கும் உங்களை சுற்றியவர்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. சப்போஸ் தட்சிணாயன பகுதியில் வந்து அதிக கிரகங்கள் இருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றுறீங்களோ என்னவோ மற்றவர்களுக்காக உங்களை வந்து அர்ப்பணிச்சுக்க முடியும். இந்த சொசைட்டிக்காகவும் நல்லது செய்ய முடியுங்கிற 2 விதமான தன்மையும் இருக்குங்கிறதுனால இந்த பலன் நீங்கள் பிறவி நோக்கம், நீங்கள் பிறந்ததோட நோக்கம் உங்கள் குடும்பத்துக்கா இந்த சொசைட்டிக்கா அப்படின்னு முடிக்கிறதுல இதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இது ஒரு எளிமையான ஜோதிட அணுகுமுறை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு சிம்பிளான விஷயந்தான். இது தெரியாதவங்களாம் நிறைய பெரிய ஒரு மனிதர்கள்லாம் இருப்பாங்கங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.